இந்த அன்னாளுடைய குடும்பத்தையே தான் நான் உங்களுக்கு உட்கார்ந்து கொள்ளலாம். இந்த அன்னாளை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த குடும்பத்தையே மேற்கோள் காட்டி காட்டி தான் நம்ம இன்றைக்கி முழுவதுமாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த பிள்ளை பேருக்கு ஆண்டவரிடத்தில் போராடி பெற்றுக்கொண்ட இந்த அன்னாள் எவ்வளோ பெரிய ஒரு ஹீரோயின் மாதிரி எனக்கு தெரிஞ்சாங்க. என் பார்வைக்கு ஒரு ராணியை போல, விசுவாசிகளின் ராணியை போல நம்ம கண்களுக்கு புலப்படுகிறார்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், பிள்ளை இல்லாதவள் பிள்ளைய தானே கேட்கணும், எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஆண் பிள்ளை வேணும்னு கேட்டான்னு சொன்னேன். வசனம் கேட்டவங்க பதில் பேசலாம். அவங்க குடும்பம் விலக்கப்பட்ட குடும்பம்னு சொன்னேன். அந்த இழந்து போன ஆசாரத்துவத்தின் ஸ்லாக்கியத்தை தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை மூலமா, பழைய ஏற்பாட்டில் பெண் ஆசாரியர்கள் கிடையாது, புதிய ஏற்பாட்டில் பெண் போதகர்கள், சபை போதகர்கள், ஆசாரியர்கள் தான் பாஸ்டர்ஸ். அது உண்டு. பேட்டர்ன் ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வந்துச்சு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் காலத்திற்கு தகுதான் போல் இன்னும் மாறினது. நவீன காலத்தில் இன்னும் அவைகள் மாற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. காலத்திற்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் வருவது இயல்பு. அப்போது அவ கேட்டதற்கு பின்னாக ஒரு காரணம் இருந்ததை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். இப்போது அந்த சாபத்தை அவளுடைய ஜெபம் முறிச்சிச்சு. எந்த சாபத்தை? தன்னுடைய குடும்பம் இந்த ஆசாரியத்துவத்துக்கு வர முடியாது. ஆனால் அந்த சாபத்தினுடைய வீரியம் உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் வசனத்தை படிக்கலாமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் அந்த எல்கானாவை குறித்து வசனம் இப்படி சொல்லுகிறது. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எண்ணப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் புத்திரன். அவ்வளோதான். ஆமாம், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இவர் ஒரு லேவி வம்சத்தை. ஆனால் இங்கே எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற அப்படின்னா அவர் எப்ராயிமனா அப்படின்னா இல்லை. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆமாம் கொங்கு தமிழ் பேசவும் முடியாது, அவங்க கவுண்டர்ஸாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. எந்த ஊரில் வேணால் பிறந்திருக்கலாம், இங்கே வந்து குடியமர்ந்திருக்கிறோம். அதுபோல பிறப்பால் இவர் ஒரு லேவியன், லேவி வம்சத்தை சார்ந்தவர். குறிப்பாக கோகாத்தின் வம்சா வழி வந்த ஒரு லேவியன். இவர் வாழ்ந்தது தான் எங்க? எப்ராயிம் என்ற மலை தேசத்தில் குடியமர்ந்தார். ஆனால் அந்த ஊரை பூர்வீகமாய் கொண்டவர் அல்ல. ஸோ இவர் ஒரு லேவியன் என்று புலப்படுகிறது. இவருடைய கோத்திரம் 16வது வம்சாவழி. கோகாத்துக்கு 16 தலைமுறை தாண்டி எல்கானா. 17வது தலைமுறை யாரு? திருன்னு முழிக்கக்கூடாது. எல்கானாவோட மகன் யாரு? புரியுதுல்ல? அப்போ இவர் 16. அப்போ இவர் எத்தனை தலைமுறையா இந்த சாபம் ஃபாலோ ஆகுது? 16 தலைமுறைன்னா 600 வருஷம். எத்தனை வருஷம்? 600 வருஷமா இவங்க பாஸ்டர் வேலை செய்ய முடியலை. இவங்க பாஸ்டர் பிறப்பில் வந்திருக்கிறாங்க, அதுதான் இவங்க குலத்தொழில்னு சொல்லலாம். அதுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம் அந்த அனந்த பாக்கியத்தில் பங்கடையாமல் எத்தனை ஆண்டுகள்? 16 ஆண்டுகள் அல்ல, தலைமுறைகள், 600 ஆண்டுகள் அந்த ஸ்லாக்கியம் இவர்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அது நடந்த காரியத்தை உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்லி காமிக்கிறேன். அது எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். எண்ணாகமம் 16 1 முதல் 4 வசனங்களை படிக்கலாமா? எண்ணாகமம் 16 1 முதல். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனான ஓனையும் கூட்டிக் கொண்டு, போதும், நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு? கோகாத்துக்கு. யாரெல்லாம் ஃப்ரெண்டு? தாத்தான், அபிராம், ஓன். இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் தலைமையில் கூட்டுக்கொண்டு 500 பேர் போகிறாங்க. எப்படி? 500 பேர். எதுக்கு போகிறாங்க? ஒரு பெரிய சர்ச், ஒரு பெரிய பாஸ்டர். யார் பைபிள்லையே? மோசே. Moses is the very big pastor of a very big congregation.
அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக போய் தூஷிக்கிறாங்க. இதன் காரணம் பூமி, இந்த உலகத்தில் யாருமே பார்த்துராத, நம்ம கேள்விப்பட்டுராத, அதுக்கு முன்னும் சரி அதுக்கு பின்னும் சரி நம்ம யார் வாழ்க்கையிலுமே நடந்துராத ஒரு சரித்திர குறிப்பு அங்கே நடக்கிறது. பூமி தன் வாயை பிளந்து கோகாத்தையும் அவனோடு கூட இருந்த இவர்களையும் உயிரோடு விழுங்கியது. அப்போ நரகத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் செத்து தான் நரகத்துக்கு போவாங்க, பரலோகத்துக்குனாலும் செத்துட்டு தான் போவாங்க. இவர் எப்படி, நம்ம எப்படி உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோமோ அந்த மாதிரி உயிரோட நரகத்தில் டைரக்டாக விசா வாங்கி இறங்கிட்டார். ஸோ நம்ம கேள்விப்பட்டாத ஒரு மரணம். இவர் கோராக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆஸ் லைக் ஸ்னோ, பனியை போன்றவன், ஐஸ் கட்டியை போன்றவன் அர்த்தமாமா. ஐஸ் கட்டி நம்ம எல்லாருமே பார்த்த ஒன்று தான். நம்ம ஊரில் ஐஸ் கட்டி கொட்டி கிடக்காது ஃபாரின் மாதிரி. ஆனால் நம்ம எல்லா வீட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும். அதில் விளையாடுறவங்க நம்ம யாருமே இருக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், எடுத்து கையில் வைப்போம். வச்சவொடனே எப்படி இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும், கொஞ்சம் கன்னத்தில் வச்சுக்கலான் இருக்கும். ஆனால் எவ்வளோ நேரம் வைக்க முடியும்? கொஞ்ச நேரம் கழித்து சுள்ளு சுள்ளுன்னு குத்துற மாதிரி இருக்கும். ஜில்லுன்னு இருந்துச்சு, இப்போ ஊசி வச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எலும்புக்குள்ளெல்லாம் அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு சீப்போன்னு தூக்கி போட்டுடணும். அன்பிரடிக்டபிள், அந்த ஃபீலை நம்மளால் சொல்லவே முடியாது. அன்எக்ஸ்பிளைனபிள், அது விவரிக்கவே முடியாத ஒரு கேரக்டர். யாரு? கோராக். தன் பெயருக்கேற்றபடி நல்லா இருக்க மாதிரியும் இருக்கும், ஐஸ் கட்டி உபத்திரவப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும், கையில் வைக்கலானும் இருக்கும், தூக்கி வீசலானும் இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர். இந்த கோராக் வேற எங்கேருந்தோ வெளியேந்து வரல. இந்த பாஸ்டர் மோசேக்கு சொந்த சித்தப்பா பையன், தம்பி. ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழுதினவர் யாரு? சொந்த தம்பி. அப்போ இவர் பெயருக்கேற்றபடி இவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறதுனா, நல்லவன்லையும் சேர்த்துக்க முடியாது. சில பேர் இருப்பாங்க, இவங்களுக்கு நம்மளை பிடிக்குதா பிடிக்கலையானே நமக்கு. ஒரு நேரம் சிரிப்பார்கள், ஒரு நேரம் முறைப்பார்கள், ஒரு நேரம் அன்பாய் பேசுவார்கள், ஒரு நேரம் பொறாமையாய் பேசுவார்கள். புரியாத புதிர் அப்படி சொல்லுவோம்ல, சச் கேரக்டர். அவருக்கு ஃப்ரெண்டு எப்படி தெரியுமா? தாத்தான்னா நீரூற்றுக்களை உடையவன் அர்த்தமா. என்னவா? அப்போ உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தனக்கு தனக்கு தனக்குன்னு ஒரு சுய ஆசீர்வாதத்திற்காக அந்த சுய லாபத்தை நாடுகிறவன் யாரு? தாத்தான். அடுத்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் பேர் என்ன? அபிராம். அபிராம்னா உயர்ஸ்தலங்களின் தகப்பன்னு அர்த்தமா. என்னது? இவங்கெல்லாம் வனாந்திரத்தில் தானே இஸ்ரவேல் ஜனங்க போகிறாங்க. வனாந்திரம்னா அது ஒன்றுமே இருக்காது, அதுதான் வனாந்திரம். என்னது? வேர் தேர் இஸ் எம்டி, அங்கெல்லாம் குழப்பம் இருக்கும். என்னது? புரியலையா? அம்மாமார் நிறைய பேர் இருக்கிறீங்க, கிச்சனுக்கு போகிறீங்க, எதுவுமே இல்லை, என்ன சமைப்பீங்க? ஒன்றுமே இல்லை, எல்லா டப்பாவும் காலி, என்ன சமைப்பீங்க? ஏதாவது இருந்தால், நீ தான் சமையல் கலையில் வில்லியாச்சே, சமைக்க வேண்டியது தானே. என்ன, வெறும் ரவையை வச்சு கூட உப்புமா கூட கிண்ட முடியாது, அதுக்கு வெங்காயம் வேணும், பச்சை மிளகாய், எண்ணெய், கடுகு வேணும். ஆமாவா? எல்லா டப்பாவும் காலியாக இருக்குது, வெறும் அடுப்பும் கூட இல்லைன்னா எப்படி சமைக்க முடியும்? சில வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். காற்றையும் பார்க்க முடியாது, மழையையும் பார்க்க முடியாது, ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறாரா தெரியாது, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா தெரியாது, எல்லாமே 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 எம்டி. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அடைக்கிற கர்த்தர் என் கூட இருப்பார். வானத்து மண்ணாவை கொடுத்து கூட என்னை போஷிப்பார். என்னை போஷிக்கிறது அவருக்கு பெரிய விஷயம் இல்லை, நான் எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு அவரை ஃபாலோ பண்ணுறேன்றதான் விஷயம். அப்போது இந்த வனாந்திரம் நான் சொன்னால் ஒன்றுமே இருக்காதுன்னு சொன்னேன். காற்று அடிக்கும் போது என்ன பண்ணோம்னா, அங்கங்கே மண் அப்படி குவிஞ்சு இருக்கும். நீங்கள் சுழல் காற்று பார்த்துருக்குறீங்களா? நாங்கள்லாம் அப்படி ஒரு இடத்துல குப்பெல்லாம் என்ன பண்ணோம், சுற்றிக்கிட்டே இருக்கும். அதில் போய் ஊசியில் இலையில் ஊசியை குத்துனா ரத்தம் வரும்லாம் ஒரு கட்டுக்கதையெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில சொல்லுவோம். அங்கே நிற்காத, அது பேய் காற்றுன்னு பயந்தெல்லாம் ஓடி இருக்கும். நீங்களும் அப்படி பண்ணியிருப்பீங்க. அப்போது இந்த காற்று ஏதோ ஒரு திசையில் அடிக்க
அந்த மண் சில இடங்களில் குவிந்து குவிந்து மணற்குவியலாக இருக்கும். அப்போ இவங்க கூடி ஏதாவது ஒரு பிரசங்கம் பண்ணணுன்னாலோ ஜனங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுன்னாலோ எல்லார் கண்களுக்கும் படும்படி இப்படி ஒரு உயரமான ஸ்தலத்தில் ஆசாரியன் நிற்பார்கள். இந்த அபிராம் எப்பவுமே அந்த உயரமான இடத்துல போய் உட்காந்துக்குவானோ. என்ன வேணும் அவருக்கு? எப்பவும் பதவி வேணும், அவருக்கு எப்பவும் ஆசனம் வேணும், எப்பவும் தான் தலைவனாக தான் இருக்கணும். நான் சொல்லியிருக்கிறேன், நான் மேலே ஏறுவேன், அந்த ஸ்தானத்தில் அமருவேன், என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். இது யாருடைய கேரக்டரு? நான் முன்னால தான் போவேன். லூசிபரோட கேரக்டர். வேத வசனம் சொல்லுது, நீ விருந்து வீட்டுக்கு போனால் கூட பின்னாடியே உட்காரு, முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போய் உட்காந்து உன்னை விட பெரிய ஆள் வந்து உன்னை துரத்துனாங்கன்னா அது உனக்கு அசிங்கம். சொல்லியிருக்குதா பைபிள்? ஆமாவா? அழகான ஓமானங்களினாலும் உவமயங்களினாலும் ஆண்டவர் நமக்கு பல திருஷ்டாந்தங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த அபிராம் உயர்ஸ்தலங்களின் தகப்பன், அவனுக்கு எப்பவும் பிரதான இடம் வேணும். அடுத்து ஒரு தலைவர் கூட இருந்தார். அவர் பேர் என்ன தெரியுமா? ஓன். என்ன பேரு? இந்த ஓன் என்றால் வெளிச்சம் என்று பொருள். he want to be in a limelight always. ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். எல்லாரும் என்னை பார்க்கணும், என்ன அவங்க புகழணும், இவங்க புகழணும், புகழ்ச்சி வேணும். இந்த 4 கேரக்டர் உள்ளவங்க மட்டும்தான் சபையில் பிரச்சனை பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய சபையாக இருக்கட்டும், எவ்வளோ குட்டி சபையாக இருக்கட்டும், இந்த கேரக்டர் யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட ஒரு அடி தள்ளி நிற்கணும். அதே மாதிரி பூமி பிளந்தா அப்புறம் நம்மளும் சேர்ந்து உள்ளே போயிடணும். நம்ம யாரும் அப்படி இல்லை. அதனால் நான் தைரியமாக பேசுகிறேன். ஆமாம் தானே? என்னென்ன சொன்னேன்? கோராகுன்னா என்ன சொன்னேன்? பனி மாதிரி கேரக்டரை சொல்லவே முடியாது. மாறி மாறி நடைகள் விகாரப்படும். பைபிளில் சொன்ன மாதிரி எந்த கூட்டத்தில் சேர்க்கறதுனே தெரியாது. ஒரு நிலைப்பாடு என்பது அவங்களுடைய நடவடிக்கையில் இருக்கவே இருக்காது. அடுத்து இன்னொருத்தரை யார் சொன்னேன்? தாத்தான். தாத்தானுன்னா என்ன சொன்னேன்? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையே ரொம்ப ஆசை அவனுக்கு. சுய இச்சையின்படி நடக்கிறவன். அவனுக்கு சுயம்தான் முக்கியம், உலகம்தான் முக்கியம். தன்னுடைய சுய ஆதாயத்தையே நாடி கொண்டிருப்பான். அபிராம் சொன்ன உயர்ஸ்தலங்களின் தகப்பன். அவனுக்கு எப்பவும் ஸ்தானம் வேணும், சேர் வேணும். சேருக்கு ஆசைப்படுற நிலமெல்லாம், ஆசைப்படுறவங்க நிலமெல்லாம் நமக்கு தெரியுமில்ல. புரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க, புரியாதவங்களுக்கு புரியாமையே இருக்கட்டும். ஓன் என்பவன் வெளிச்சம். எப்பவும் எல்லா கண்களுக்கும் முன்னாடி புகழை நாடுபவன். இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்களெல்லாம் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பி பூமி பிளந்து கோகாத்தும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான் உள்ளே போனாங்க, அவங்க பிள்ளைங்க போல. அதனால தானே வம்சாவழி வருது. ஆமாம். இப்போ நான் கேட்குறேன், அவங்க அப்பா தான் அப்படி பண்ணார். இந்த பிள்ளைங்க தப்பு பண்ணியிருந்தா அந்த பிள்ளைங்களும் பூமிக்குள்ளே போயிருக்கணும் தானே? பிள்ளைங்க போகலன்னா பிள்ளைங்க தப்பு பண்ணலன்னு தானே அர்த்தம். அப்புறம் எதுக்கு 600 ஆண்டுகள் 16 வருடம் அந்த பிள்ளைங்க தண்டனை அனுபவிக்கணும்? அந்த 600 ஆண்டுகள் 16 தலைமுறையில் நியாயாதிபதிகள் எழும்பினார்கள். நியாயம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியலையே. ஒரு நியாயாதிபதி கூட எந்திரிச்சு அவங்க அப்பா என்னமோ அறிவு இல்லாமல் பண்ணான், இந்த பிள்ளைங்க ஆண்டவரை தானே சேவிக்கிறாங்க, மன்னிச்சு விட்டுருங்க, இவங்க ஆசாரிய ஊழியம் செய்யட்டும்னு அவங்களுக்கு ஒரு வக்காலத்துக்கு போல, யாருமே போல. நியாயாதிபதிகள் நியாயமாக பேச வேண்டியவங்க நியாயத்தில் தவறிட்டாங்க. 400க்கு மேற்பட்ட நியாயாதிபதிகள் அந்த வருஷங்களில் எழும்பி இருக்கிறார்கள். ஒருத்தர் கூட இவங்களுக்கு நியாயம் செய்யலை. தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள், ராஜாக்கள் எழும்பினார்கள், ஆசாரியர்கள் எழும்பினார்கள். மகா பிரதான ஆசாரியர்கள் ஒரு பாவம் இல்லாம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனாங்க. ஒருத்தர் கூட கோகாத்தின் வழி வந்த இந்த வம்சாவழி மக்கள் திருப்பியும் அந்த ஆனந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும்னு ஒருத்தர் கூட பரிதாபப்படலை. ஒதுக்கப்பட்டிருந்தார்கள், அங்கீகாரம் இல்லாதிருந்தார்கள். அந்த ஆனந்த ஸ்லாக்கியத்தை இழந்து நிராகரிக்கப்பட்டு விசுவாசிகளா மாத்திரம் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நினச்சி பாருங்க, எத்தனை வருஷம் அவங்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்காது நம்ம இந்த ஸ்லாக்கியத்தை இழந்துட்டோம். எல்லாரும் அப்படிதான். எல்கானாவும் அப்படித்தான் இருக்கிறார்.
ஏற்கனவே நொந்து நூலாய் போன குடும்பம். அண்ணாளை பற்றி வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை ஆண்டவருக்கு அடைக்கிறதுக்கு போயும் இந்த அம்மா கர்ப்பம் தான் கிடச்சிச்சா, வேற யார் கர்ப்பமும் கிடைக்கலையா? ஆண்டவருக்கு தெரியும் இவள் கர்ப்பத்தை அடைச்சாதான் இந்த சாபம் முறியும். புரிகிறதா? இவள் எழும்புகிறாள். என்ன இவளுக்கு தெரியும்? நியாயப்பிரமாணம் வேணா அப்படி சொல்லலாம், கோகாத்து வழி இது சட்டம் எழுதி வச்சுட்டாங்க, நீ உட்பிரவேசிக்கலாகாது, நீ ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாது. இது ஆண்டவர் நியமிக்கல, மனுஷன் நியமிச்சது. ஆண்டவர் அப்படி இருந்தால் அந்த குழந்தைகளை விழுங்கி இருப்பார்ல. அந்த குழந்தைகள் தவறு செய்யாதவர்கள் ஆனதால் தானே அந்த சந்ததி பூமியில் இருக்கிறது. மனுஷனால் நியமிக்கப்பட்ட நியாயப்பிரமாண சட்டத்தை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய விசுவாச பிரமாணம் ஜெயிக்கும் என்பதை மனதிலே நிர்ணயித்தவள் இந்த அன்னாள். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பண்ண ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபம் தெரியுமா? தலைமுறை சாபங்களை, எத்தனை வருஷ சாபம்? 600. எத்தனை தலைமுறை? 16 தலைமுறை சாபத்தை உடைக்குது. முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்களா? உங்கள் தலைகளில் சாபம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட குடும்ப சாபங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தின்னு வசனம் சொல்லுது. இது ஒரு கேஸ், அது ஒரு கேஸ். அவங்களுக்கு இருக்கிற சுவாபங்களும் இரத்த சம்பந்தமான வியாதிகளும் பின்தொடர்கிறதா, அது சாபம். சாபத்தை குறித்து நிறைய நம்ம வசனம் கேட்டிருக்கிறோம். நானும் பேசியிருக்கிறேன், பாஸ்டரும் பேசியிருக்கிறார். அதனால் உங்களுக்கு அதை குறித்த விளக்கம் வேண்டாம். நான் செய்யணும்னு நினைக்கிறத செய்யலனாலே நான் ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறேன்னு அர்த்தம், ஒரு சாபத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். பரம்பரை வியாதி தொடருவதும் சாபம், பரம்பரை பாவங்கள் தொடருவது சாபம், சுபாவங்கள் தொடருவதும் சாபம். அம்மா சண்டைக்காரின்னா புள்ள அதை விட மகா சண்டைக்காரி, பேத்தி அதை விட மகா பஜாரின்னா சாபம். அப்பா குடிகாரன், பையன் மொடா குடிகாரன், பையன் குடியிலேயே நீச்சல் அடிக்கிறவன்னா அது சாபம். உங்களுக்கு புரிவதற்காக நான் அப்படி சொல்லுகிறேன். அப்போது எப்பேற்பட்ட சாபங்களும் தேவனால் உண்டானதல்ல, பிசாசினாலும் மனுஷனாலும் உண்டாக்கப்பட்டவைகள். நாம் ஒவ்வொருவரும் அந்நாட்களாக இருந்தால் அந்த சாபங்கள் முறிக்கப்படும். இப்போ எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை கோர்த்து நம்ம குடும்பங்களுக்குள்ள இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாரும் சாபங்கள் முறிக்கிறதற்காக ஒரு விசேஷ ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கப்பட போகிறோம். ஆண்டவர் சாபங்களை ஆசீர்வாதமாய் திருப்புகிற தேவனிடத்துல நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவராலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு நிமிஷம் எல்லாரும் என்னை கண்களை திறந்து பார்க்கணுன்னு நான் தயவாய் கேட்கிறேன். தண்டனை மாறும், சாபம். தண்டனைன்னா என்னது? டீச்சர்கிட்ட ஒரு அடி வாங்கினா தொடச்சி போட்டு போயிடலாம், ஒரு பீரியடு வெளியே நின்னா அடுத்த பீரியடு உள்ளே வந்துடலாம். சாபம்னா என்ன? காலம் பூரா என் பிள்ளை காலத்தில் பரம்பரையா ஆண்டவர்கிட்ட இருந்து தப்பு செஞ்சால் தண்டனை வாங்கலாம். தாம் நேசிக்கிற மகனை சிட்சிக்கிறார். சில பேர் சாபத்தை ஆண்டவர் கொடுத்த தண்டனைன்னு எடுத்துக்கணும். நோ, அது தப்பான ஒரு புரிதல். தொடரவே கூடாது. வியாதி வரணும், 3 நாள் தான் மருந்து சாப்பிட்டா சரியா போயிடணும். வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிட்றேன் ஆண்டவர் பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் அம்மாவோ அப்பாவோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராக இருந்தாலும் ஒரு கட்டுக்குள்ளே இருப்பாங்கன்னா, கட்டு இந்த சாபத்தை முறிக்கிறது, பிசாசை துரத்துறதுக்கெல்லாம் அழுது கெஞ்சி ஜெபம் பண்ணக்கூடாது, அதிகாரத்தோட ஜெபம் பண்ணணும். ஆமாவா? பிச்சை கேட்கலாம் கூடாது. பிசாசே கெஞ்சி கேட்குறேன், தயவு செய்து போயிடு, நீயும் நானும் ஃப்ரெண்டாக இருக்கலான்னு சொல்லக்கூடாது. இயேசு நாமத்தில் போவலையான்னு சொல்லணும். பாவத்துக்கு வஸ்திரம் காய்ந்து போனால் கூட பரவாயில்ல, எந்திரிச்சு ஓடணும். அதனால் யாரும் அழுது கெஞ்சி ஜெபம் பண்ணக்கூடாது, அதிகாரமாக கடிந்து கொண்டு ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணலாமா? ஏவுகணை மாதிரி உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வரட்டும். கண்களை மூடி ஆண்டவரே, எப்பேற்பட்ட சாபங்கள் எங்கள் குடும்பங்களை பின்தொடர்ந்தாலும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில், நுகங்களை முறிக்கிற தேவனுடைய நாமத்தில்
கட்டப்பட்டவைகள் கட்டவிழ்க்கப்படுவதாக, சாபங்கள் முறிக்கப்படுவதாக. எத்தனை பரம்பரை பரம்பரையாய் சாபங்கள் தொடர்ந்தாலும் அவைகளை முறிக்க வல்லவர் நீர் ஆண்டவரே. ஜெபிச்சு கொண்டே ஆமென். உங்க சத்தம் கேட்கப்படட்டுமே. உங்க சத்தம், இந்த ஆலை சத்தத்தை உயர்த்தி அதிகாரத்தோடு கேட்கப்படட்டும். இந்த சத்தம் கேட்கப்படட்டும். ஆமென், 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 ஆமென். டைனமிக் பவர் அந்த வார்த்தைக்கு இருக்கிறது, முழங்காலுக்கு இருக்கிறது, ஜெபங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக சாத்தானின் கிரியைகள் வேறறுப்புண்டு போகும்படி, ஓ ராஜா, உமது வார்த்தையின் வல்லமை பாதாளத்தையும் அப்பா சத்ருவின் எல்லா கிரியைகளையும் நிர்மூலமாக்குகிற வல்லமை வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். அநேகர் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்களாய், சாபங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய், சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய், உமது ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது சாப கட்டுகள் இருக்கிற பிள்ளைகள் மேல ஓ ராஜா தெளிக்கப்படுவதாக. உமது ரத்தத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. ஓங்கிய கரத்தின் அந்த பராக்கிரமம் எங்க கண்களுக்கு புலப்படுவதாக. எகிப்தியரை அடிமைத்தனத்தில் இருந்து விலங்கோடித்து அப்பா விடுதலை வாழ்விற்கு நேராய் கொண்டு வந்தீரே. எங்க பிள்ளைகள் சிறையிருப்பில் இருந்தாலும், இருளில் இருந்தாலும், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல உடைக்கிறோம், உடைக்கிறோம், உடைக்கிறோம். சாபங்களை முறிக்கிறோம், கட்டுகளை அவிழ்க்கிறோம். வல்லமை, 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 வல்லமை. ஜெபிக்கிற இந்த நிமிஷத்துல ரத்தத்தின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை சத்ருவின் ராஜ்யத்தை சர்வநாசமாக்கும்படி ஓரதோ ஷேவரவலவோ உதரவலனவோ அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. தணலாய் கொழுந்து தெரிய அக்கினியால் எம்மை நிரப்பும். தணலாய் ஒரே ஒரு அன்னாளுடைய ஜெபம், ஒரு அன்னாளுடைய முழங்கால் 600 வருட சாபங்களை முறிக்குமானால் இன்றைக்கும் என்னுடைய ஜெபம் சாபங்களை முறிக்க வல்லது. தணலாய் கொழுந்து விட்டேறிய அக்கினியால் என்னை நிரப்பும். தணலாய் கொழுந்து விட்டேறிய அக்கினியால் என்னை நிரப்பும். எழுப்புதலே எங்க ஒவ்வொருவருக்குள்ள எழுப்புதல், எழுப்புதல் தாரும் தேவா. அந்தகார இருள் அகலட்டும் ஐயா. சத்ருவினுடைய ராஜ்யம் முறித்து போடப்படட்டும் ஐயா. வெட்கப்பட்டு போகத்தக்கதாய் ஓ கட்டுகள் அவிழ்க்கப்பட ஆவியானவர் எழுந்திட வேண்டும் ஐயா. எங்க குடும்பங்களில, எங்க பரம்பரையில, எங்க வாழ்க்கையில சாபத்துக்குள் இருக்கிற ஜனங்களை எங்க கண்களுக்கு முன்பாக வைக்கிறேன். சரீரங்களில் இருக்கிற சாபங்கள், பரம்பரை வியாதிகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல ஆண்டவரே விலகட்டும், 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 விலகட்டும். உமது வல்லமை வெளிப்படுகிற காலம், உமது பராக்கிரமம் வெளிப்படுகிற காலம் அதை எங்க கண்கள் காணட்டும் ஐயா. எங்க விசுவாசம் கரங்களை நீட்டி பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். சத்ருவினுடைய அக்கினியாஸ்திரங்கள் நிர்மூலப்படுவதாக ராஜா. விடுதலை வாழ்விற்கு உமது பிள்ளைகளை நீர் அழைத்து செல்வீராக ராஜா. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுவே. அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுவே. தணலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் என்னை நிரப்பும். தணலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் எம்மை நிரப்பும். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். தேசத்தை, குடும்பத்தை அழிக்க வேண்டாம், திறப்பிலே நிற்கிறோம். எங்க குடும்பத்தை, எங்க குடும்பங்களை அழிக்க வேண்டாம், நாங்க அண்ணாட போல திறப்பிலே. தேவ கோபம் மாற வேண்டும், நாங்களே சுவை. தேவ கோபம் மாற வேண்டும்.
மனுஷர் எங்களுக்கு விரோதமாய் தங்கள் தலைகளை துலுக்கட்டும் ஆண்டவரே. நியாய பிரமாணங்களும் சட்டங்களும் எங்களுக்கு விரோதமாய் எழுதப்படட்டும் ஐயா. ஒரே மனுஷனுடைய ஒரே முழங்கால் அவைகளை தகர்த்து தவிடுபடியாக்குவானால் எங்களுடைய முழங்கால்களும் உமது சிங்காசனத்தை அசைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்ப்பா. நாங்கள் நம்புகிறோம்ப்பா. நாங்கள் மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறோம்ப்பா. அநேக சாட்சிகள் எழும்பட்டும். பரம்பரை சாபங்கள் முறிக்கப்பட்டது, அனந்த பாக்கியத்தில் பங்கடைந்தோம் என்று கேள்விப்பட உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அமர்ந்து கொள்ளலாம். அப்போ தலைமுறை சாபங்கள் உடைக்கப்படும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்ததாக இந்த அன்னாளுடைய ஒரு ஜெபமும் தரிசனமும். ஜெபத்துக்கும் தரிசனத்திற்கும் there is a connectivity. ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அது என்னது? நம்ம பண்ணுற ஜெபத்தை சொல்லலை, ஒரிஜினல் ப்ரேயர் பேட்டர்னை நான் சொல்கிறேன். நம்ம ஜெபம் என்ன சொல்லணும்? என் பிள்ளை இப்படி இருக்கே, என் கணவர் இப்படி இருக்கிறாரு, என் உடம்பு இப்படி இருக்கே. இது இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் சார்ந்தது. மன்னிச்சுக்கணும். மரண வீட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க? போயிட்டியே போனதையே தான் சொல்லுவாங்க. விட்டுட்டு போயிட்டியே இட் வில் பி கீப் ஆன் ரிப்பீட்டிங். நம்ம ஜெபமும் எப்படி தான்? அரைச்சமாவியே அரைச்சி ஏசப்பாக்கு காதில் ரத்தம் வந்துடும். ஆனாலும் ஏசப்பாக்கு வேறு வழி இல்லை, என்னை விட்டு இது எங்கே போவோம்? புலம்பிட்டு போட்டு. அது ஜெபம் அல்ல, புலம்பல். இறந்த காலத்தையே நான் பேசி கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் இடத்துலன்னா நான் ஜெபிக்கலை, நான் புலம்புறேன். தப்புன்னு சொல்லலை, ஆனால் தட் இஸ் நாட் த ஒரிஜினல் ப்ரேயர். ஜெபம் என்பது தரிசனத்தை உள்ளடக்கியது. தரிசனம்னா என்ன? இறந்த காலத்தில் நடக்கிறதுக்கு பேர் நிகழ்காலத்தில் நடக்கிறது தான் தரிசனம். ஆமாவா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய இதை சித்தம் நடக்கட்டும், நீங்கள் பூமிக்கு வாங்க. இதெல்லாம் இறந்த காலத்து தான், நிகழ்காலத்து தான், எதிர்காலத்து தான். எதிர்காலம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்ட தரிசனம்னா அது இனிமே தான் நடக்க போகுது. அன்னாள் போய் புலம்பணும்னா 600 வருஷம் புலம்பி இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு 68-70 வயசுன்னு வச்சுக்கலாம். 70 வருஷம் புலம்பி இருக்கலாம். இறந்த காலத்தை பேசுனா அது புலம்பல், எதிர்காலத்தை பேசுனா அதுதான் தரிசனம் என்கிற ஜெபம். ஜெபம் என்பது தரிசனத்தை உள்ளடக்கியது, எதிர்காலத்தை சார்ந்தது, நம்பிக்கையை சார்ந்தது. அப்போ நான் புலம்பவே கூடாதா? தாராளமாக புலம்பலாம். ஆனால் புலம்புறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபஸ்ட்டு புலம்பல், அடுத்து எதிர்காலத்தை பற்றி 4 வார்த்தை பொறுத்தனை சொல்லிட்டு தான் ஏஞ்சிக்கணும். தாவீது என்ன தெரியுமா பண்ணுவார்? புலம்புவார், சூப்பராக புலம்புவார். வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன், தடைத்திருக்கிற குருவியை போல இருந்தேன், என் கண் இமைகளெல்லாம் நீங்கள் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க தூங்க விடாம. அப்படியெல்லாம் புலம்பி அழுவார். நான் பிறந்த நாளே நாசமாக போட்டோம், அந்த நாள் இருளடைஞ்சு போட்டோன்னெல்லாம் புலம்பி முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு வரமாட்டார். ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணில் நான் பார்ப்பேன், என் சிறுமை மாறும். 4 விசுவாச வார்த்தை. ஏன்னா நான் சொன்னேன், நான் அழுத ஆவியானவர் அழுவார், நான் துக்கப்பட்ட ஆண்டவர். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லைன்னு ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம் இருக்குது சொன்னா, அப்போ நான் புலம்புனா ஆண்டவரும் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? கண்டிப்பாக அவரும் அழுவார். அவரை அழ வச்சுட்டு ஏஞ்சி வந்துடக்கூடாது. கண்ணு தொடச்சிட்டு, பரவாயில்ல ஏசப்பா, நான் இதை பற்றி கவலைப்பட மாட்டேன், நீங்கள் எனக்கு இருக்கிறீங்கல்ல, நீங்கள் அழாதீங்கன்னு அவருக்கு 4 வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு ஏஞ்சி வரணும். இன்னுமே புலம்புனா அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் எங்கே போய் புலம்புறது? அவரை விட்டுட்டு உளுந்து அழுதாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு தானே போவோம். ஆனால் புலம்பி முடிச்சிட்ட உடனே மனசில் ஒரு பெல் அடிக்கணும். ஹலோ மேடம், நீங்கள் ஜெபம் பண்ணலை, ஒப்பாரி வைத்திருக்கிறீர்கள், எப்போ ஜெபிக்க போகிறீர்கள்? காலையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண கணக்கே பண்ணக்கூட முடியாது. 1 மணி நேரம் நான் ஒப்பாரி தான் வச்சுருக்கேன், புலம்பி இருக்கேன். அப்போ ஜெபம் எப்போ பண்ண போகிறேன்? இனிமே தான் பண்ண போகிறேன்.
என்னைக்கு ஆண்டவரை நான் துதித்து ஆராதனை எடுக்கணும், அதுதான் ஜெபம். அதில் ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கேன், இன்னில் அவர் மகிமைப்படுகிறார், அது நிகழ்காலம். அடுத்து பொருத்தனை தான் தரிசனம். இதை நான் செய்ய போகிறேன், இதை உமக்காக நான் செய்ய போகிறேன், நீர் என் வாழ்க்கையில் செய்வீர் என்ற எதிர்காலத்தை குறித்த அந்த தரிசனத்தை வச்சாதான் அது ஜெபம். அப்போ இத்தனை வருஷம் இத்தனை மணி நேரம் நான் புலம்பி இருக்கிறேன், உன்னுடைய ஜெப நேரம் என்னன்னா இந்த நேரத்தை சொல்லக்கூடாது. நான் எதை தரிசனமாக நியமிக்கிறேனோ அதுதான் என்னுடைய ஜெப நேரம். அப்போது இந்த அம்மாவுடைய பொருத்தனை, தரிசனம், ஜெபம், இது மூணுத்தையும் ஒன்றா நான் வச்சு சொல்கிறேன். பொருத்தனையும் வருங்காலத்தை சார்ந்தது தானே, தரிசனம் கற்பனையில், பொருத்தனை செய்யறதில்ல. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ இதுதான், இது எப்படிப்பட்டதுன்றதை உங்களுக்கு நான் சொல்லி ரொம்ப வேகமாக கடந்து போக விரும்புகிறேன். இவங்க பொருத்தனை பண்ணது ஏலிக்கு கூட தெரியாது. ஆமாவா? ஏலிக்கு தெரிஞ்சால் என்ன சொல்லியிருப்பார்? முதல்ல பிள்ளையே வேணான் இருப்பார், உனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு. ரெண்டாவது, மா நிறுத்து, உன் குடும்பத்தை நாங்கள் உங்கள் தாத்தா கோகாத்து காலத்திலேயே பூமி விழுங்கிருச்சு, நீங்கள் உள்ள நுழைய நீ எதுக்கு வெறுங்கையில் முழம் போடுறேன்னு கேட்டிருப்பாரா? சொல்லலை. இது முடிஞ்சு வந்து தன் கணவன் இடத்துல சொல்லுகிறாள் அன்னாள். இஸ்ரவேலிலே ஒரு நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. அது என்ன சட்டம்னா, நியாயப்பிரமாணம்னா சட்டம் தான், நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். சட்டம், ஒரு பெண், ஆண் அல்ல, ஒரு பெண் ஒரு பொருத்தனை பண்ணுறான், பொருத்தனை பண்ணால் செய்யணும் தானே. ஆனால் கணவன் ஒத்துக்கலைன்னா அந்த பொருத்தனையை கேன்சல் பண்ணிக்கலாம், ஆண்டவர் மன்னித்து விடுவார். எண்ணாகமத்தில் நீங்கள் வீட்டில் போய் படித்து கொள்ளலாம், அது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா நான் சொல்கிறேன். அப்போது இவங்க இந்த பொருத்தனையை சாமுவேல் கிட்ட சொல்லும் பொழுது சாமுவேலுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று சரின்னு சொல்லலாம், இல்லைன்னா அதெல்லாம் வேணாமா, பச்சை பிள்ளைய கொண்டு அங்கே விட முடியாது, நீ ஏன் பிள்ளை இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, காலமான கடைசியில் ஒன்று பெற்றிருக்க, அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சுக்குவார், நீ கொண்டெல்லாம் விட வேணாம், விட்டுருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த வசனம் அது ரொம்ப அழகாக இருக்குது, படிக்கலாமா? 1 சாமுவேல் 1:23. 1 சாமுவேல் இது என்ன வார்த்தை? உன் இஷ்டப்படி செய்து. என்னது? எல்லாரும் சொல்லலாம். அன்னாளை பார்த்து கணவன் சொல்கிறாரு, நீ, நான் சொல்கிறேன், நிறைய தகப்பன்மார் இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் உங்கள் மனைவி ஒரு பொருத்தனை பண்ணும்பொழுது அது உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது, செய் அப்படின்னு சொல்கிற எல்கானா இருந்தால் கண்டிப்பாக அன்னாள் செய்கிற எல்லாமே தேவனுக்குரியதாக இருக்கும். அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்தில், என்னவா குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கி குடும்பமாக சர்ச்சுக்கே வர முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை உபாச ஜபத்துக்கு சொல்லலை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வீட்டில் தான் இருப்பார், லீவு தான், ஆனால் ஆலயத்துக்கு நீ போ. ஏன்? குடும்பங்களை ஆண்டவர் ரசிக்கிறார். நம்ம ஜெபிக்கலாம், இன்னுமே ஆலயத்துக்கு எல்லாம் குடும்பமாக வரணும், கணவன் மனைவி பிள்ளைகள், பாட்டி தாத்தா இருந்தால் பாட்டி தாத்தா எல்லாம் அப்படி குடும்பமாக ஆலயத்துக்கு வரணும். அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். இட் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாம், நம்ம சேர்ந்து போகலாம், நீ பொருத்தனை பண்ணு, அதை நம்ம நிறைவேற்றலாம், நீ உன் இஷ்டப்படி செய். தேர் இஸ் an option. அவருக்கு அங்கே இருக்குது, he has an option. என்ன வேணான்னா வேணான்னு சொல்லலாம், ஆனால் இல்லை, உன் இஷ்டப்படி செய். இன்னைக்கு எதனால் குடும்பங்கள் பிரியுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே புரிந்து கொள்ளுதல்ன்றது சுத்தமாக இல்லை. நான் அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி, என் இருதயத்துலையும் கேட்டுக்கொள்ளுவேன், புரியறது ஈஸியாக, தப்பாக புரியறது ஈஸியா? ரொம்ப கரெக்ட். It is very very easy to misunderstand something or someone. ஸோ ஆண்டவரையும் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது நிறைய இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நம்ம தவறாக புரிந்து கொண்டது தான் நிறைய இருக்கலாம். ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பாருன்னா நான் தப்பாக புரிய மாட்டேன். நான் தப்பாக புரிஞ்சால் கூட சகலத்தையும் கண்டித்து உணர்த்துகிறவர் எனக்குள்ள ஒரு ஆவியை கொடுத்துருக்கிறார், அது தெளிவுள்ள ஆவி. There won't be any confusion.
There won't be any misunderstandings. எனக்குள்ள ஆண்டவர் ஒரு ஆவியை கொடுக்குறாருன்னா தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரியணும். வாட் ஐ டிட் இஸ் ராங் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம். இல்லை அவங்க செய்கிறது ரைட்டு, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம அதுக்கு ஒத்துக்கொள்வோம். தேவனுக்கு அடுத்த காரியங்களில் உலகத்து பிரகாரத்தை நான் சொல்லலை. இவங்களும் போய் கணவனை கேட்டு பொருத்தனை பண்ணலை, பொருத்தனை பண்ணிட்டாங்க. போய் சொன்ன உடனே உன் இஷ்டப்படி செய். இன்னைக்கு குடும்பங்கள் பலுகி பெருக வேண்டும்ன்றது ஆண்டவர் சித்தம். எதில்? பிள்ளை பெறதை மட்டும் சொல்லலை, ஆரோக்கியமாகட்டும், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், சமாதானமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அடுத்தபடி தான் வளருகிறதற்கு ஏதுவான என்ற வார்த்தைக்கு அர்த்தம் முதிர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஆண்டவர் அறிகிற அறிவு, வாழ்க்கை. நான் கிளாஸ்லேயே நான் உயரமாக இருப்பேன். அப்போ கொஞ்சம் மார்க்கு சரியாக வாங்கலைன்னா எங்கள் டீச்சர் சொல்லுவாங்க, ஆளு தான் வளர்ந்துருக்க, அறிவு வளரல. சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேர் அப்படி திட்டு வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. அப்போது வயசு ஆனாலும் அறிவு மட்டும் என்ன பண்ணுறது? வளரும். நம்ம வளர விட மாட்டோம். இல்லை இதுதான் கரெக்டு. நோ, எனக்கு அறிவு வளரணும். ஆண்டவரை தேடல எனக்கு முதிர்ச்சி வேணும். எல்லாத்துலேயும் ஒரு பெருக்கம் தான் நான் பலுகி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. ஆமாவா? அதை புரிஞ்சு கொள்கிறோமா? எல்லாவற்றிலும். ஆனால் அதெல்லாம் வேணான்னு நினச்சோம்னா நம்ம தப்பு. அறிவு வளரணும், ஜெபம் வளரணும், வேத வாசிப்பு வளரணும், புரிந்து கொள்ளுதல் வளரணும், சூழ்நிலைகளை கையாளுகிற அந்த மனோபாவம் வளரணும். எதுவுமே வளரல, அப்போ இருந்த மாதிரியே இருக்கிறேன்னா நான் அடிக்கடி சொல்லுவோம், மூளை வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். அப்போது பிள்ளை பெறுவதை மாத்திரமல்ல, சகல காரியங்களிலும் நான் வளர நீங்கள் வளருகிறதுக்கு ஏதுவாக, நீங்கள் பாலுங்கிற குழந்தைகளாக மாத்திரம் இல்லை, புருஷன் ஆனபோது இடை கட்டி கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்கிறார்ல. அப்போ எல்லாவற்றிலும் வளர்ச்சி என்பது ஆண்டவருடைய திட்டம். அடுத்து நான் சொன்னேன் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 2 காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். நமக்குள்ள ஒரு பெருக்கம், எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு வளர்ச்சியை தரணும். 2வது, கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இன்றைக்கி அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏனேனே எனக்கு தெரியலை. உடனே தப்பாக புரிஞ்சுக்கணும். நான்ற ஒரு ஈகோ, சகிப்புத்தன்மைன்றது எனக்கு தெரிஞ்சு பரம்பரையாக பெண்களுக்கு தான் ஜாஸ்தி, ஆண்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆண்களை விட பெண்களுக்கு. ஆனால் இப்போ காலம் மாறுற மாதிரி இருக்குது. ஆண்கள் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, நம்ம பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. தெரியுமா? சில பிள்ளைகள் இடத்துல அழறாங்க, ஆண்டி நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன், புரிஞ்சிக்கவே மாட்டுறான்னு. ஏன்? நான் சொல்கிறேன், அது சாத்தானுடைய கிரியை. சகித்து கொள்கிறது தெய்வீக குணம், இறங்கி போகிறது தெய்வீக குணம், மன்னிப்பு கேட்கிறது தெய்வீக குணம், மன்னிப்பது தெய்வீக குணம். இந்த தெய்வத்துடைய குணத்தை எங்கெல்லாம் நம்ம விட்டு கொடுக்குறோமோ, மிருக குணம் உள்ள மனுஷன் அதை உணரான். அப்போ உள்ள மனுஷிகம் போயிட்டு மிருகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அதனால் இன்னைக்கு குடும்பம் சமாதானத்தில் பெருகணும், அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட ஒரு பெருக்கம் வேணும். அதுக்காக ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி பலுகி பெருக வேண்டும் என்று சித்தம் கொண்ட ஆண்டவரை பார்த்து, நாங்கள் குடும்பமாக உங்களை சேவிக்கணும் ஆண்டவரே. நல்ல புரிதல். தாய்மார் என்ன சொன்னாலும் தகப்பன்மார் அதை ரொம்ப பாசிட்டிவாக எடுக்கணும். தகப்பன்மார் என்ன சொன்னாலும் தாய்மார் அதை பாசிட்டிவாக எடுக்கணும். ஒருத்தர் கோபமாக பேசும்பொழுது இன்னொருத்தருடைய மெதுவான பிரதியுத்தரம் அந்த உக்கிரத்தை ஆற்றணும். இவங்க கோபமாக பேசினா அவங்க அந்த உக்கிரத்தை ஆற்றணும். அப்படி ஒரு சமாதானமும் பெருகுதலும் புரிந்து கொள்ளுதலும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றமும் எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில உண்டாகட்டும் ஐயா. குடும்பங்கள் உமக்குள்ளாய் வளருகிறத எங்க கண்கள் பார்க்கணுமே. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ.
சேவிப்போ உமக்காய் ஓடுவோ உந்த நாமம் சொல்லுவோ. எங்க வாழ்க்கையில ஒரு புரிந்து கொள்ளுதல், சுயம் எங்களை சாம்பலாக்கப்படட்டும் ஐயா. நான் என்கிற காரியங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் ஐயா. பரஸ்பர நேசத்தோடு, பரஸ்பர புரிதலோடு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை தெய்வத்திற்கானது, உலகத்திற்கானது அல்ல என்பதை புரிந்து கொள்ள, சகித்து கொள்ள, ஒருவரையொரு மன்னிக்க, மறக்க ஆண்டவர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பங்கள் இன்னுமாய் தழைக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் உங்களுக்கு சொன்ன ஜெப குறிப்புகளை வருஷப்படுத்துகிறேன். முதல்ல குடும்பமாக வேண்டும் என்று நான் சொன்னேன். அடுத்து குடும்பங்கள் தழைக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். தலைமுறை சாபங்கள் நம்முடைய ஜெபங்களினால உடைக்கப்படும் என்று சொன்னேன். பலுகி பெருகுதல் எல்லா காரியங்களிலும் ஒரு பெருக்கம்னு நான் சொன்னேன். அடுத்து புரிந்து கொள்ளுதல், கணவன் மனைவிக்குள்ள அவங்க செய்யறது கரெக்ட், அவர் செஞ்சால் கரெக்டாக இருக்கும், மனைவி செஞ்சால் கரெக்டாக இருக்கும்ன்ற ஒரு புரிதல். அது முக்கியமாக தேவனுக்கு அடுத்த காரியங்களில் மறுப்பு சொல்லாத ஒரு வாழ்க்கை, அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னேன். அடுத்து சொன்னேன் தரிசனம் ஜெபம், அதில் பொருத்தனையும் உள்ளடங்கும். அது இவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப நான் என்ன நினச்சேன்னா, பிள்ளைய பெற்று கொடுக்கறது தான் உள்ளதுலேயே பெரிய தியாகம்னு நான் நினச்சேன். அத்தனை வருஷம் பிள்ளைய பெற்று, அத்தனை வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்து பெற்று அதை ஆசை தீர கொஞ்சாமல் கொண்டு போய் கொடுக்கறது தான் பெரிய தியாகம்னு நினச்சேன். ஆனால் அவர்கள் பண்ணின பொருத்தனைக்குள்ள பயங்கரமான ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. இஸ்ரவேலருடைய காலத்தில் ஒரு மனிதன் ஆசாரியன் ஆக வேண்டும் என்றால் 30 வயசாகணும். 30 வயசானாதான் அவனை புருஷன்னு சொல்லுவாங்க. புருஷன்னா ஹஸ்பண்டுன்னு அர்த்தம் இல்லை, ஆண் மகன்னு அர்த்தம். சொந்த புருஷன்னா தான் மை ஹஸ்பண்ட், யோர் ஹஸ்பண்ட் அப்படி. அப்போது சாதாரணமாக புருஷன்னா என்ன அர்த்தம்? 30 வயது நிரம்பிய ஆண்மகன்னு அர்த்தம். 30 வயது நிரம்பாத ஆண்மகன் ஆசாரிய ஊழியம் செய்யலாகாது. ஏன் தெரியுமா? ஆசாரியன் மாடை வெட்டணும், ஆடை வெட்டணும். கசாப்பு கடை வேலை மொத்தமும் யார் செய்யணும்? பாஸ்டர். நம்ம பாஷையில் பாஸ்டர்னு சொல்லிக்கலாம். பாஸ்டரு 30 வயசு ஆகாத ஆண் மாட்டை வெட்ட முடியுமா? ஒரு மிருகத்தெல்லாம் கொல்றதெல்லாம் அவ்வளோ லேசம். கொசுவை கூட நீங்களும் நானும் உருப்படியாக அடிக்க மாட்டோம், தெரியுமா? ஸோ அது அவ்வளோ லேசான விஷயம் அல்ல. கரங்கள் புஜங்கள் எல்லாம் பலமாக இருக்கணும், அவங்களுக்கு தூபம் காட்டணும், பலி செலுத்தணும், அங்கேயே தூங்கணும். அங்கே ஒரு விளக்கு இருக்கும், அது அணைஞ்சிடவே கூடாது. இவங்க எண்ணெயை அதில் ஊற்றிக்கிட்டே இருக்கணும், எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி மாதிரி பேக்கெட் எண்ணெய்லாம் காசு கொடுத்தா அன்றைக்கி கிடைக்காது. மலைகளில் போய் ஒலிவ கொட்டைகள் இலைகளை எடுத்துகிட்டு நசுக்கி பிழிஞ்சு எண்ணெய் ஸ்டாக்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இவர் தூங்குவாரோ மாட்டாரோ, பாத்ரூம் போவாரோ மாட்டாரோ எதுவும் தெரியாது. அது ஆஃப் ஆச்சுன்னா முடிஞ்சார் இவர். அந்த விளக்கு எரியணுன்றதுக்காக எண்ணெயை ஊற்றிக்கிட்டே 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 இருக்கணும். இப்போ சொல்கிறேன், 30 வயது நிரம்பாதவன் ஆசாரியன் ஆக முடியாது. சாமுவேல் பால் மறந்த குழந்தை, இவர் எப்படி ஆசாரியன் ஆக முடியும்? இவள் பலி செலுத்துவதற்காக எங்க போறா? சீலோ. சீலோவிலே தேவனுக்கு பலி செலுத்தும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்கு யார் போறா? அன்னாள். இந்த பக்கம் வீட்டுக்காரு, இந்த பக்கம் பொடியன். யூத பெண்கள் 5 ஆண்டுகள் பால் கொடுப்பார்கள், சில பேர் 3 ஆண்டுகள். சரி, ஒரு 3-4 வயசுன்னு கூட வச்சுக்கோ. மாடு உயரம் கூட இருக்க மாட்டான். இவன் எப்படி மாட்டை வெட்டி பலி கொடுப்பான்? 30 வயசில் 10% கூட இவன் 3 வயசு தான் நிரம்பி இருக்கு, 10% தான் இருக்கு. இத்துணூண்டு இது இவனை ஏலிக்கிட்ட கொண்டாந்து விடும்போது ஏலி என்ன நினச்சிருப்பாரு? என்னை ஆயா வேலை பார்க்க சொல்றியா இந்த பொடி எனக்குன்னு கேட்டிருப்பாரு. அத்துணூண்டு குழந்தை. இவன் ஆசாரியன், அவனை யாரு ஒத்துப்பா? முதலாவது இது விலக்கப்பட்ட குடும்பம், அங்கீகாரம் இல்லை.
உன் குடும்பத்தில் யாரும் ஆசாரியனா ஆக முடியாது. ரெண்டாவது, அவன் ஆசாரியனாக இன்னும் 28-25 வருஷம் இருக்கு. இத்தினூண்டு பொடியனை நாங்கள் எப்படி ஆசாரியனாக்க முடியும்? ஏகபோக கான்ட்ரடிக்ஷன். ஆனால் கொண்டு வந்துடுறாங்க. ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏறக்குறைய இதே பேட்டர்ன் தான். அந்த இடத்த தான் பிரகாரம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க யார் வேணால் வரலாம். இது பரிசுத்த ஸ்தலம். இதில் ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவரை தெரிஞ்சவங்க தான் உள்ளே வருவாங்க. ஆமாவா? அப்போது பிரகாரத்தில் ஜனங்க நிற்பார்கள், பரிசுத்த ஸ்தலத்தில் லேவியன் ஆசாரியன் உள்ளே வருவாங்க. நம்மளாம் லேவியரும் ஆசாரியரும் தானே, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள். நம்மெல்லாம் அந்த கூட்டத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சேர்த்துட்டோம். அடுத்து இந்த இடம், இது என்ன சொல்லுவோம்? மகா பரிசுத்த ஸ்தலம். இங்கே நீங்கள் யாரும் வரமாட்டீங்க. பாஸ்டர் ஏறுவார், நான் ஏறுவேன், வேறு ஊழியக்காரங்க வந்தால் ஏறுவாங்க. ஒரு குழந்தைய கூட நம்ம ஏற விட மாட்டோம். ஐயோ டிஸ்டர்ப் பண்ணாத, இறக்கிடுவோம். அதே மாதிரி தான் அங்கே ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அதுக்குள்ளே பிரதான ஆசாரியரை தவிர வேறு யாரும் செல்ல முடியாது. அந்த பிரதான ஆசாரியனும் சும்மா போயிட முடியாது. ஒரு சின்ன பாவம் கூட இருக்கக்கூடாது. பாவத்தோடு யாருன்னா உள்ளே போனால் செத்து போயிடுவார். இந்த கையில் தூபம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னது? தூபம். அந்த புகையில் தன்னை மறைச்சிக்கணும். அவர் மூஞ்சி ஆண்டவர் பார்க்க முடியாது, அவ்வளோ புகை வரணும். அந்த புகையில் தன் உருவத்தை மறைச்சிக்கிட்டு இந்த கையில் ரத்தத்தை வச்சு தெளிச்சுக்கிட்டே போவார். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தான் என்னை பரிசுத்தமாக்கும், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தான் இந்த அனந்த ஸ்லாக்கியத்தை எனக்கு தரும்னு பல அர்த்தம் கொண்ட அந்த ரத்தத்தை தெளித்து கொண்டு புகை மூட்டத்துக்குள்ளே தன்னை மறைத்து கொண்டு உட்பிரவேசிக்கிற ஆசாரியனுக்கு ஏபோத்துன்னு ஒன்று இருக்குது. அவருக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. சும்மா லுங்கி கட்டிட்டுனா அவர் போயிட முடியாது. அந்த ஆசாரிய வஸ்திரத்தை அவர் தரிச்சுக்கணும். அங்கே உள்ளே பிரவேசிக்கும் போது இடுப்பில் ஒரு செயின் போட்டு அதில் ஒரு பெல்லு தொங்கும். அந்த செயின் அந்த ஜனங்கள்லாம் நிற்கிற இடம் வரைக்கும் போகணும். எதுக்கு தெரியுமா? ஒருவேளை செத்து போயிட்டா யாரும் உள்ளே போய் தூக்க முடியாது, அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு. இந்த பெல்லு எதுக்கு தெரியுமா? இந்த பெல்லு அவர் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சு வெளியே வர வரைக்கும் ஆடி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணும், டாங்கு டாங்கு டாங்குன்னு. இல்லைன்னா இவர் செத்து போயிட்டாருன்னா அதை பிடிச்சி இழுத்துருவாங்க. இதுதான் பேட்டர்ன். நான் கேட்குறேன், சங்கிலி கட்டுறதுக்கு அந்த 2-3 வயசு குழந்தைக்கு இடுப்பில் தெம்பு இருக்குமா? புகை மூட்டத்தில் அந்த குழந்தை கையில் தூப கலசத்தை தூக்க முடியுமா? தூப கலசமே வெண்கத்தில் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். மூச்சு முட்டி ஏறாது குழந்தைக்கு. ரத்தத்தை தெளிக்க தெரியுமா அந்த பிஞ்சு கைகளுக்கு? ஆசாரியனாய் நியமிக்கப்படுவதற்கு என்ன தகுதி இருந்தது அங்கே சாமுவேலுக்கு? குடும்ப பின்னணியமும் இல்லை, வயசும் இல்லை. என்ன தைரியத்தில் இந்த அம்மா அவனை கொண்டு பொருத்தனை பண்ணாங்க? ஒன்றுமே புரியலை, விட்டாச்சு. இந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க. எல்லாம் கேட்குறவங்க எல்லாம் ஒத்துக்குவாங்களா? அவங்களுக்கு இந்த அம்மாவை விட நியாயப்பிரமாணம் தெரியுமே, இவர்களுடைய பின்னணியம் தெரியுமே. என்னமோ விட்டுட்டு போயிடுச்சு. இப்போ பண்டிகை காலமாக இருக்குது. இந்த பிரகாரம்னு சொன்னல, அங்கே தான் சாமுவேல் படுத்திருக்கிறார். ஏலி ஆசாரியன் எங்கே படுத்திருக்கிறாரு? இந்த இடத்துல படுத்திருக்கிறார். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாருமே போக முடியாது, கதவு சாத்தி இருக்கு. ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருப்பார். உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். ஆண்டவர் இங்கே, அது இப்போ ட்ரெயின் மாதிரி தான் இருக்கும். இங்கே ஆண்டவர், அடுத்து இது பரிசுத்த ஸ்தலத்தில் லேவி, இவர் ஏலி. அதை தாண்டி தான் யார் இருக்கா? சாமுவேல். ஆண்டவர் ஏலியை தாண்டி போய் யார்கிட்ட பேசுகிறாரு? சாமுவேல்கிட்ட. வழியில் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர்கிட்ட பேசலை, தாண்டி போய் பேசுகிறார். இந்த பொடியை இருட்டில், அன்னைக்கு மாதிரி நைட் லேம்பெல்லாம் இல்லை, இருட்டில் ஓடி வர்றான். வந்து தாத்தா தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா? இல்லை கண்ணா, நான் உன்னை கூப்பிடல. டேய், இது உள்ள நீ வரக்கூடாதுடா, லேவியனும் ஆசாரியனை மட்டும்தான் இது உள்ளே வரணும். நல்ல வேளை அங்கே போகாமல் இருந்தியே, அங்கே போ சொல்லியிருப்பார். ஒரு தடவை 2 தடவை நடக்குதா? அன்னைக்கு இன்னைக்கு நான் இங்கே முட்டி போட்டால் இது பலிபீடம். அன்னைக்கு அப்படி அல்ல. பலிபீடம்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் பலி செலுத்தினா தான் பலிபீடம்.
இன்னைக்கு மகா பரிசுத்த இந்த பலிபீடத்துக்குள்ள நீங்க வர முடியாது. ஆனா நீங்க இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படிட்டா அங்கேயே தேவனை தரிசிக்கலாம். அங்க தேவன் உங்களோட கூட பேசுவார். ஆனா அன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மட்டும்தான் ஆண்டவர் இருப்பார். இது பிரதான ஆசாரியனுக்கு மட்டும்தான் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு தான் சிலுவையில் ஆண்டவர் ஜீவன் விடும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த திரைச்சீலை எப்படி கிழிந்தது? மேலிருந்து கீழாயா, கீழிருந்து மேலாமா? கீழிருந்து தான் கிழிஞ்சது. மன்னிக்கணும், மேலிருந்து கிழிந்தது. கீழிருந்து கிழிஞ்சிருந்தா அது மனுஷன் வெட்டியிருப்பான். மேலனா அது ரொம்ப உயரத்தில் இருக்கும், ஏணி போட்டு தான் ஏறணும். ஆண்டவர் அதை மேலிருந்து ஈஸியாக ஏதோ துணி கிழிஞ்சிச்சின்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ மொத்தம் இருக்கும். திரைச்சிலை தோலினால் உண்டாக்கப்பட்டது. 3 முதல் 5 அங்குலங்கள் இருக்குமாமா. வெட்ட முடியுமா? ரம்பம் வச்சு தான் அறுக்கணும். ஆனால் டர்னு மேலேருந்து கிழிஞ்சுது. எதுக்கு தெரியுமா? எல்லாரையும் நான் பரிசுத்தமாக்கிட்டேன். என் ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது நீங்க எல்லா மகா பிரதான ஆசாரியன் என்ற அந்த லிஸ்டுக்குள்ள நீங்க வந்தீங்க. நீங்க தைரியமா கிருபாசனத்துக்குள்ள நுழையலாம், என்ன பார்க்கலாம், உங்க கூட நான் முகமுகமா பேசுவேன். இந்த ஆனந்த பாக்கியத்தை புதிய ஏற்பாட்டு கால தேவ ஜனங்களாகிய நமக்கு தேவன் ஈவாய் கொடுத்தார். கரங்களை தட்டலாமா? 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 எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். இங்கே அந்த மகா கர்த்தருடைய ஆலயத்தில்னு எங்கெல்லாம் பைபிளில் வருதோ அது எல்லாமே மகா பரிசுத்த ஸ்தலத்தை தான் குறிக்கும். ஆசரிப்பு கூடாரம்னா தான் இது எல்லாம் சேர்ந்தது. கர்த்தருடைய ஆலயம்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தை மட்டும்தான் அது குறிக்கும். இந்த இரவு ஒரு கிளைமேக்ஸ் நடக்குது. என்ன கிளைமேக்ஸ்? பிரகாரத்துக்கும் ஏலிக்கிட்டையும் துருக்குன்னு பொடியனாகிய சாமுவேல் நடந்து கொண்டே இருக்கிறாரா? இந்த துருத்துரு என்ன பண்ணிச்சு? வழி தெரிஞ்சு போனாரா, தெரியாமல் போனாரா, இல்லை ஒரு க்யூரியஸில்? அது என்ன, ஒரு ரூம் மட்டும் கதவு சாத்தியிருக்கு, ஒருத்தர் மட்டும் பெல்லெல்லாம் அடிச்சுக்கிட்டு தூபம் போட்டுக்கிட்டு உள்ளே வராரு. அங்கே என்ன இருக்கும்னு ஆசைப்பட்டு போனாரா, இருட்டில் வழி தவறி போனாரோ தெரில. இவர் யாருக்கும் தெரியாமல் சாமுவேல் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டார். உடன்படிக்கை பெட்டி மேலே இருக்கிற ஆண்டவர் அங்கே இருந்து தான் பேசுவார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உங்களுக்கு சொன்னனா, அங்கே இருந்து பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? ஏலியின் பிள்ளைகள் எனக்கு பிரியமில்லாத வழியில் நடக்கிறாங்க அப்படின்னு எல்லா எச்சரிப்பையும் சொல்லிட்டார். இது எல்லாத்தையும் காதில் கேட்டார். இவருக்கு கனவு கண்ட மாதிரி இருந்துச்சோ என்னவோ தெரில, குட்டி பையன் அங்கேயே படுத்து தூங்கிட்டார். விடிஞ்சிருச்சு. இப்போ அங்கே இருக்கிற லேவியர், ஆசாரியர் இவங்கெல்லாம் தேடுறாங்க. இவங்க அம்மா ஒரு பொடியனை விட்டு போனாங்களே, எங்கே போனாங்க? சுற்றி முற்றி பார்த்தா அந்த வசனத்தை நீங்கள் படித்தா நல்லா இருக்கும். 1 சாமுவேல் 3:15 வாசிக்கலாமா? அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்னவென்ன அதை மறைக்க வேண்டாம். அடுத்த வசனம் நான் எடுத்துக்கொள்கிறேன். அது இல்லை, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இருங்க, நான் உங்களுக்கு கரெக்டான வசனத்தை நான் சொல்கிறேன். அங்கே அவன் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வந்தான்னு இருக்கும். இருங்க வரேன். ஒன்று சாமுவேல் 3:15 வாசித்தோமா? 3:15. சாமுவேல் விடியற் காலம் மட்டும் எங்கே படுத்திருக்கிறாரு? இருங்க, நான் சொன்னல கிளைமேக்ஸ்னு, மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொன்னேன்னா, அப்போது இவர் கதவு திறந்து எப்படி வராரு? கதவுகளை திறந்தான். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் கதவு திறந்துட்டு வெளியே வராரு. அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, இதுக்குள்ளே நீ போகக்கூடாது. இதுக்குள்ளே எப்படி போனோம்? பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போகணும். அவர் என்னெல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருப்பார் நான் சொன்னேன்னா,
இந்த எந்த ப்ரொசீஜருமே இல்லாமல், தூப கலசம் இல்லாமல், மணி இல்லாமல், சங்கிலி இல்லாமல், ரத்தம் இல்லாமல் நீ போட்டுங்கிற ட்ரௌசர் சட்டையோடு உள்ளே போயிட்டார். காலையில் கதவை திறந்து வெளியே வர்றாரு. அவர் மட்டும் மரித்து போயிருந்தா அங்கீகரிக்கப்பட்டிருக்க மாட்டார். ஒருத்தன் உயிரோட வெளியே வரான்னா அவன் பரிசுத்தமானவன், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன் என்பது சாட்சி. கரெக்டா? இப்போ உயிரோட சாமுவேல் வெளியே வரும்பொழுது எல்லாரும் மனசுலையும் என்ன தோணுது? தேவன் அங்கீகரித்த மனுஷனை வேணான்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? சிறு பிள்ளை என்று பார்க்காதே, அவனுக்கு அபிஷேகம் இல்லைன்னு பார்க்காத, அவனுக்கு சங்கிலி இல்லை, ஏபோத் இல்லை, ஆசாரிய வஸ்திரம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் அவனை அங்கீகரிச்சார். தாயினுடைய பொருத்தனை மனுஷ கண்களுக்கு பைத்தியமா இருக்கு. இது எப்படி நடக்கும்? யாரு கேட்டாலும் உனக்கு நியாயப்பிரமாணம்னா என்ன தெரியுமா? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவுன்னு ஒன்று இருக்கா? இந்த குழந்தை என்ன செய்வான்? கிருபை பெற்றவள்னு அர்த்தம்னு சொன்னேன். யார் பேருக்கு? பெனினா பேருக்கு என்ன சொன்னேன்? விலையேற பெற்றவள்னு சொன்னேன். கிருபை பெற்றவளேன்னு ஆண்டவர் யாரை கூப்பிட்டார்? அந்த மரியாளுக்கும் இந்த அண்ணாளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இவளுடைய பெயருக்கு அர்த்தம் கிருபை. அவளுக்கு ஆண்டவர் வைத்த பெயர் கிருபை பெற்றவள். யான் தெரியுமா? 2 பேர் பெற்ற பிள்ளையும் சாதாரண ஆளு கிடையாது. உண்மைதானா? இவள் பெற்ற இயேசு கிறிஸ்து எப்படி உலக ரட்சகனாய் ஒரு ஸ்திரீயினுடைய வித்திலிருந்து வந்தாரோ, ஒரு ஸ்திரீயினுடைய விசுவாசத்திலிருந்து பிறக்கப்பட்டவர் இந்த சாமுவேல். ஸ்திரீயினுடைய பொருத்தனையிலிருந்து வந்தவர் இந்த சாமுவேல். ஸ்திரீயினுடைய ஜெபத்தில் உடைக்கப்பட்ட சாபத்திலிருந்து வெளியே வந்தவர் இந்த சாமுவேல். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். சேம் டைப்பாலஜி. சாமுவேல் தேவனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வைக்கும் பிரியமுள்ளவனாய் நடந்தான். கிறிஸ்துவினுடைய முன்னடையாளம். மரியம்மாவோட சேம் கேரக்டர் இங்கே. சகிப்பு தன்மை, வேதனைகள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு தரிசனமுள்ள பிள்ளையை பெற்றெடுத்தாள். தரிசனத்தில் ஒரு லாஜிக்கும் இல்லை. ஏதாவது லாஜிக் இருக்குதா? ஆனால் தெய்வத்தால் அவன் அங்கீகரிக்கப்பட்டான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தூபம் இல்லாம ரத்தம் இல்லாம உட்பிரவேசித்தவங்க 2 பேர். ஒன்று மோசே, இன்னொன்று சாமுவேல். எரேமியால நீங்க அதை படிக்கலாம். ஆண்டவர் அவங்க 2 பேரையும் மேற்கோள் காட்டுவார். அப்ப நியாய பிரமாணம் உரைக்கிறது வேறு, விசுவாச பிரமாணம் காண்பிக்கிறது வேறு. இந்த பொருத்தனைக்கு முன்னாடி, இந்த விசுவாசத்துக்கு முன்னாடி நியாய பிரமாணமாவது சட்டமாவது ஒன்றாவது எல்லாம் தூரம் போயிடுச்சு. எத்தனை ஆண்டு கால சாபம்னு சொன்னேன்? 600. எத்தனை தலைமுறைன்னு சொன்னேன்? 16 தலைமுறையா ஊழியம் செய்யலை. 17வது தலைமுறை யாரு? சாமுவேல். எத்தனை விதமான ஊழியம் செஞ்சார் தெரியுமா? லேவியன், ஆசாரியன், பிரதான ஆசாரியன், மகா பிரதான ஆசாரியன், தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசிகளின் தலைவன், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவன், நியாயாதிபதி. ராஜாவை இவர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். போதுமா? 600 வருஷமா என்ன ஊழியம் செய்ய உள்ளையா? மொத்தத்தையும் சேர்த்து ஒரே ஆள் செய்யறான் பாரு. இல்லை, வரிசைப்படுத்த முடியாத அளவு ஊழியங்களை ஒரே மனிதன் செய்ததின் காரணம் தான் முதல் பெயர் சபா மட்டும் அவர் பெயர் விளங்கியது. அப்போ சில நேரங்களில் ஆண்டவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள் மனுஷருக்கு பைத்தியமாய் தோன்றும். என்னத்தை பைபிள்னு படித்து என்னத்தை கண்ட? நீயும் தான் 4 கிழமையும் சர்ச்சுன்னு போகிற, ஜெபம்னு பண்ணுற, ஒன்றும் தோணலையே. அப்படி தான் இருக்கும். நீங்கள் மனசில் நினச்சிக்கணும், புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான் ஆண்டவர் செய்வார். உங்கள் விசுவாசத்தை ஒரு இடத்துல கூட கைவிடாமல் இருக்கணும். விசுவாசத்தினால குடும்பம் கட்டப்படணும், அங்கீகரிக்கப்படணும். இந்த ரிஜெக்ஷன்ன்றது ரொம்ப பெயின்ஃபுல். உங்களுக்கு தெரியுமா? நம்மளை மற்றவங்க ஒதுக்குறாங்கன்றது நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. ஒருத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கல
அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா அவங்கக்கிட்ட நம்மளால் பேசவே முடியாது. நம்ம தப்பாக கூட புரிஞ்சுக்கலாம், உண்மையாகவே அப்படி இல்லாமல் இருக்கலாம். இவங்க நம்மளை வெறுக்கிறாங்களோ, இவங்களுக்கு நம்மளை பிடிக்கலையோ அப்படின்ற எண்ணம் நம்மளை அப்படியே ஒடுக்கி போட்டுரும். நம்மளுடைய தைரியத்தை ஒன்றுமில்லாமல் இல்பொருளாக்கிவிடும். அப்போ அத்தனை வருஷமாக ஒதுக்கி வைத்திருந்தா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் என்ன ஒதுக்குறது? மனுஷர் கண்கள் காணத்தக்கதாய் நான் ஒன்று அங்கீகரிக்கிறேன். அப்போ எல்லாம் நாவும் அடங்கும், நியாயப்பிரமாணம் எல்லாம் சிதறடிக்கப்படும், அதையெல்லாம் நடக்காது. விசுவாசம் எனும் பிரமாணத்தை நீ கையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த விசுவாசத்திற்கு முன்பாக நியாயப்பிரமாணம் கூட நிற்க முடியாது. விபச்சார ஸ்திரீயை கல்லெறிந்து கொள்ளணுன்றது நியாயப்பிரமாணம், மன்னிக்கணுன்றது விசுவாச பிரமாணம். பாவியான ஸ்திரீ வெளியவே வரக்கூடாதுன்றது நியாய பிரமாணம், அவ வரட்டும் என் காலை தொடட்டும்ன்றது விசுவாச பிரமாணம். நியாய பிரமாணம் மனுஷனால் உருவாக்கப்பட்டது, விசுவாச பிரமாணம் என்பது உங்களுக்கும் எனக்கும் ஆனது, ஆண்டவருக்கும் ஆனது, எனக்கும் உங்களுக்கு நமக்கும் ஆண்டவருக்கும் ஆனது. அப்போது ஆண்டவரோடு உள்ள உறவில் பலப்பட டோட்டலி ஃபைனலி ஐ வாண்ட் டு சே என் குடும்பம் ஊழியம் செய்யணும். எப்படி? உடனே நீங்கள் மனசில் நினைக்கக்கூடாது, எல்லாரும் உங்களை மாதிரி பாஸ்டர் ஆகிட்டா என்ன பண்ணுறது? என்ன வேலை செஞ்சாலும் எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஊழியத்தை நான் செஞ்சுட்டே இருக்கணும். என்னிடத்துல வருகிற பிள்ளைகளுக்கு நான் அதான் சொல்லுவேன், நீ டாக்டர் ஆகு, ஆனால் ஊழியம் செய்யணும். ஜபத்தில் தாங்கலாம், பணத்தில் தாங்கலாம், உழைப்பில் தாங்கலாம், ஏதோ ஒன்றில் ஊழியத்தை எது முடியுமோ அதை செய்யணும். சில பேருக்கு வேலை செய்கிறதே அவங்களுடைய அபிஷேகம், அவங்கள மாதிரி யாராலையும் செய்யவே முடியாது. அப்படிப்பட்டவங்க அதை செய்யலாம். பணம் இருக்கிறவங்க தான் கொடுக்கணும்னு எல்லாம் இல்லை, கொடுக்கறதுக்கு பணம் தேவையில்லை, மனசு தான் தேவை. மனசு இருந்தால் போதும். ஆண்டவருக்கு அது ஆண்டவர் சொன்னாதான், மனுஷன் சொன்னான்னு செய்யக்கூடாது. இருதயத்தில் தோணணும், ஆவியானவர் சொல்லணும், அப்போ மட்டும்தான் செய்யணும். அப்போ தான் அது ஆசீர்வாதம். முழங்கால் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்று, கிரியையில் செய்யலாம். ஊழியனுக்கு கைகளை தாங்கி பிடிக்கிறதும் ஊழியம்தான். நான் உங்களுக்கு நிறைய உதாரணம் சொல்லியிருக்கிறேன். போன வருஷத்துலலாம், அதற்கு முந்தின வருஷங்களில் பவுலுடைய உடன் ஊழியர்கள் ஒவ்வொருவரை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஊழியனுக்கு உதவியாக இருப்பதும் ஊழியம். அப்போ எல்லா தாய்மார்களும் பிள்ளைகளை குறித்து நம்ம ஒரு தரிசனம் நியமிக்கணும். அவன் என்னவா வேணா ஆகட்டும், என் பிள்ளை இப்படி ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. அவன் ஊழியம் வாழ்க்கையில் ஒரு பகுதி, அதுதான் மெய் கிறிஸ்தவம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம், இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கலாமா? 10 ஜெபக்குறிப்புகள் குடும்பத்திற்காக நான் உங்களுக்கு சொன்னேன். குடும்பம் இல்லாத பிள்ளைகள் முதல்ல குடும்பமாகணும், குடும்பங்கள் தழைக்கணும்னு சொன்னேன். தலைமுறை சாபங்கள் உடையணும்னு சொன்னேன். எல்லா காரியங்களில் நாம் பலுக வேண்டும், பெருக வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய சித்தம். புரிந்து கொள்ளுதல். It is very easy to misunderstand, so try to understand. சகலத்தையும் தெளிவுபடுத்துகிற ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பாரானால் என்னால் புரிந்து கொள்ள முடியும். தரிசனம், ஜபம், பொருத்தனை, இதில் பெரும்பங்கு பெண்களுக்குள்ளதான் இருக்குது. அண்ணாளை பற்றி நான் சொன்னதுனால ஏன்னா புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், அதில் கணவருடைய ஈடுபாடு வேதத்தில் இல்லை. மனுஷனுக்கு தான் துணை மனுஷி, மனுஷிக்கு துணை மனுஷன் அல்ல. அப்போ என்ன? வாழ்வாதாரம் என்பதற்கு ஆண்டவர் பெண்ணை தான் ரொம்ப நம்புகிறார். கணவர் சம்பாதிக்க மட்டும்தான் முடியும். உறவுகளை கட்ட, குடும்பங்களை கட்ட, ஆரோக்கியமான வாழ்வு, ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான சூழல், சமாதானம் நிலவுவதற்கு காரணம் யார் தான்? பெண் தான். கணவர் வீட்டுக்குள்ளே வரும்போது தலையில் அடிச்சுக்கிட்டாங்கன்னா குழந்தை அதே சேட்டை பண்ணும்.
அப்பா வருதுன்னு. ஐ டேடி வந்துட்டாரு, ஒரே குஷி அப்படின்னு அம்மா சொன்னா குழந்தையும் அதையே தான் சொல்லும். இப்ப சொல்லுங்க, குடும்பத்தை பரலோகம் மாதிரி வைக்கிறது யார் கையில் இருக்கு? பெண் கையில் தான் இருக்கு. என்னத்தையோ சமைச்சோம், என்னத்தையோ தின்னோம், என்னத்தையோ வாழ்ந்தோம், வேண்டாம். உங்க குடும்பத்தை எவ்வளோ நாகரிகமா, எவ்வளோ ஜெபத்தில், எவ்வளோ ஆசீர்வாதமா வைக்கிறது உங்க கையில் தான் இருக்கு. எவ்வளோ சுத்தமாக பெண்ணால் தான் வைக்க முடியும், கண்டிப்பாக ஒரு ஆணால் வைக்க முடியாது. அதே மாதிரி பரிசுத்தம், ஜெப வாழ்க்கை, ஆண்டவரை தேடுற தேடல், குடும்ப ஜெபம் எல்லாமே பெண் கையில் தான் இருக்கு. ஆரோக்கியமான உணவை கொடுத்து எல்லாரையும் ஆரோக்கியமாக வைக்கிறது கூட பெண் கையில் தான் இருக்கு. ஸோ குடும்பன்றதை ஆண்டவர் ஒரு கிஃப்டாக பெண் கையில் தான் கொடுத்துட்டார். அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன சாபம் இருந்தாலும் அதை முடைக்கிற வல்லமையும் நம்ம கையில் தான் இருக்கு. அப்போ பிள்ளைகளுக்காக, பிள்ளை பேருக்கு எப்படி ஆண்டவர் 99% பெண்ணை நம்பினாரோ அதே மாதிரி குடும்பங்கள் தழைப்பதற்கும் ஆண்டவர் பெண்களை தான் நம்புகிறார். இது மறுக்கவே முடியாத உண்மை வேதத்தின்படி. அப்போ பிறந்த அல்லது பிறக்க போகிற பிள்ளைகளுக்காக தரிசனத்தை நியமியுங்கள், பொருத்தனைகளை நியமியுங்கள், ஜெபங்கள். புலம்பலெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், எதிர்காலத்தை பார்ப்போம். இறந்த காலத்தை விட்டுட்டு எதிர்காலத்தை பார்ப்போம். அங்கீகாரம் எல்லாராலையும் நிராகரிக்கப்பட்டிருந்தா ஆண்டவர் டெலிபரேட்டாக அங்கீகரிக்கிற ஒரு காலம் உண்டு. விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த தரிசனம், பொருத்தனை, விசுவாசம் எல்லாமே தூர பார்வையை உள்ளடக்கியது, நிகழ்காலத்தை பொறுத்ததே அல்ல. அப்போ வருங்காரியங்களின் மேல கண்களை வைத்து, என் குடும்பம் ஆண்டவருக்காக என் பிள்ளைகள் எழும்பணுன்றதுல ஃபோக்கஸ் பண்ணி கண்களை பதித்து விடு. கர்த்தராம் இயேசுவின் மேல் கண்களை பதித்து விடு. கர்த்தராம் இயேசுவின் மேல் சிலுவை சுமந்ததனால் சிங்காசனம் அமர்ந்து விட்டார். சிலுவை சுமந்ததனால் சிங்காசனம் அமர்ந்து விட்டார். தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடு, ஜெபம் செய்வதை மறந்து விடாதே. ஒரு நாளும் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம், நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. ஏசையா ஒரு நாளும் அவமானம் நிந்தை எல்லாம் அருதின உணவு போல அவமானம் உணவு போல பழி சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. பழி சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, நீ மறந்து விடாதே. தொடர்ந்து
நீ மறந்து விடாதே, ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. ஒரே நிமிடம் எல்லாரும் கண்களை திறந்து என்னை பார்க்கும்படி தயவா கேட்கிறேன். இங்க இருக்கிறவங்க குறிப்பா வயது முதிர்ந்த கொஞ்சம் 40-50 வயதை தாண்டின தாய்மாரை பார்த்து நான் கேட்கிறேன், நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? நான் இருந்து என்ன பலன்? இல்லை இள வயதில் இருக்கிறவங்க கூட சொல்லலாம், ஆண்டவர் என்னை எடுத்துக்கலாம், நான் பாரமாக இருக்கிறேன், அப்பிரயோஜனமாக நான் இருக்கிறேன். அப்படி உங்கள் மனசில் ஏதோ ஒரு நாள் நினச்சிருந்தீங்கன்னா ஐ குட் சே தட் இஸ் டோட்டலி டிமானிக். அது பிசாசு கொடுத்த எண்ணம். ஒரு தாய் இல்லாத இடத்துல ஒரு குடும்பமே சபிக்கப்பட்டு மோவாபியரும் அம்மோனியரும் ஆண்டவர் பல ஆண்டுகள் நீ சபைக்குள்ள உட்பிரவேசிக்க கூடாதுன்னு அருவருக்கிற ஒரு சந்ததி வந்தாங்க தெரியுமா? யாரு? லோத். லோத்துவின் மனைவி இல்லாம போனதுனால தான் அருவருப்பான ஒரு சந்ததி பூமிக்கு வந்துச்சு. உங்களுக்கு அது தெரியும், அதனால நான் மேற்கொண்டு சொல்லலை. உங்களுடைய முக்கியத்துவம் தெரியுமா? உலகத்து பழமொழி சொல்லுவாங்க, தாய் செத்தா அப்ப செத்தப்பன்னு சொல்லுவாங்க. வார்த்தையினுடைய ஆழம் தெரிகிறதா? ஆவதும் பெண்ணாலே. அப்போ ஒரு பெண்ணு என்ன வேணா செய்ய முடியும். அவ்வளோ ஒரு ஆக்க சக்தியை ஆண்டவர் உள்ள கொடுத்ததுனால சுபாவங்களில் பெண் தெய்வத்தை பிரதிபலிக்கிறாள், தோற்றத்தில் ஆண் தெய்வத்தை பிரதிபலிக்கிறாள். நம்ம ஒவ்வொருவரும் தெய்வத்தினுடைய பிரதிபலிப்புகள். நம்புறீங்களா? மனுஷனை தவிர எல்லா மிருகமும் 4 காலில் தான் நடக்குது. மனுஷன் மட்டும்தான் வெர்டிக்கல் பொசிஷன். பிகாஸ் அவன் ஆண்டவரை பிரதிபலிக்கிறான். ஆண்டவர் இப்படி தான் இருப்பார், 2 கை 2 கால் மூஞ்சி வச்சுட்டு. இப்போ தெய்வத்தினுடைய பிரதிபலிப்பு. இந்த ஜீவனை பறிக்கவோ என்ன நானோ சபிக்கவோ கண்ணாடி முன்னாடி இதெல்லாம் ஒரு மூஞ்சான்னு சொல்லவோ எனக்கு உரிமை இல்லை. நான் ஏன் இருக்கணும்னு நினச்சோம்னா அது பிசாசு தருகிற எண்ணம். நீங்கள் இல்லைன்னா அந்த குடும்பம் இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். யாரும் நம்ம உயிரோடு இருக்கும்பொழுது ஐயோ நீதான் எனக்கு எல்லாம் நீதான்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுவும் நம்ம கலாச்சாரத்தில் செத்து போன பிறகு புகழுவோம். உயிரோடு இருக்கும்போது 4 வார்த்தை சொன்னால் அந்த ஆயா இன்னும் 5 வருஷம் உயிரோடு இருந்திருக்கோம். சொல்ல மாட்டோம், சொல்லவே மாட்டோம். மனசில் தப்புன்னு பட்டா கூட போய் மன்னிப்பு கேட்க மாட்டோம். ஒரு போண்டா கூட வாங்கி கொடுக்க மாட்டோம். செத்த பிறகு என்ன பண்ணுவோம்? ஆமாம், ஃபோட்டோ அவ்வளோ பெருசாக மாட்டி பார்த்து அது உயிரோடு இருக்கும்போது மனுஷியாவே மதிக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் நீ தான் என் குடும்பத்துக்கு முக்கியம், நீ இல்லைன்னா கஷ்டம். எந்த கணவனும் சொல்ல மாட்டாங்க, எந்த பிள்ளைகளும் சொல்ல மாட்டாங்க, நம்மளே சொல்லிக்க மாட்டோம். ஆனால் அதுதான் உண்மை. பலமா இருக்கணும், ரொம்ப ஜெபிக்கணும். உங்களுடைய தரிசனம் தான் உங்கள் குடும்பத்தின் பிரதிபலிப்பு. உங்களுடைய பொருத்தனை தான் உங்களுடைய பிள்ளைகளின் பிரதிபலிப்பு. உங்களுடைய ஜெபம் தான் உங்கள் குடும்பத்தினுடைய ஆக்க சக்தி. ஜெபிக்கலாமா? நானே பலவீனமாக இருந்தா எப்படி ஆண்டவரே? நானே சோர்ந்து போயிருந்தா எப்படி ஆண்டவரே? என்னையே கைதூக்கி நிறுத்த 4 பேர் வேணும்னா எப்படி ஆண்டவரே? எந்த மட்டும் 2 நினைவுகளால நான் குந்தி நடப்பேன். ஒரு விஷயம் அப்பாட்ட கேட்டு ஒரு பலனை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம இங்கிருந்து கடந்து செல்ல போகிறோம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேன் நான்? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேன் நான்?
கொஞ்சம் நினைச்சிடுங்க தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மாறுதா எங்கே போவீங்க? நீங்க நினைச்சா எல்லாம் கூப்பிடுங்க, எல்லாம் கூப்பிடுங்க. நானே சோர்ந்து போனா என் குடும்பம் தழைக்காதுப்பா. நான் சொல்லிக்கொண்டேன், நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், நீங்க நினைச்சா. உங்க புள்ள சோர்ந்து போனா அந்த குடும்பம் தழைக்காதுப்பா. உங்க புள்ள தொய்ந்து போனா அந்த குடும்பம் பிழைக்க முடியாதுப்பா. நீங்க ஒரு தடவை நினைச்சிருங்க, நினைச்சா பாதந்தா என்ன மாறுதா எங்கே போவேன்? தேவகுமாரா, தேவகுமாரா. தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் நினைச்சிருங்க, தகப்பன்மார் ஒவ்வொருவரையும் நீங்க நினைச்சிடுங்கப்பா. தேவகுமாரா, எப்ராஹிமை எப்படி மறப்பீங்க? எப்படி கைவிடுவீங்கப்பா? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், இது யாருக்கு புரியும்? என்னோடு உடன்படிக்கை பண்ணுங்கப்பா. விழிக்காதே, நீங்க இல்லாம விழியாதே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காது. ஓ தேவகுமாரா, நினைவு கூறுங்கப்பா. தேவகுமாரா சொல்லிக்கிட்டே சீயோன் குமாரத்தி அசட்டை பண்ணப்பட்டு போனாளோ, ஜனம் பிரித்த நகரி தனிமையானாளோ, தனது மகிமையை இழந்து போனாலோ. ஒரு விசையாய் நீங்க நினைங்க ராஜா, தேவகுமாரா, நினைத்தருளுங்க, நினைத்தருளுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா. தேசம் மறக்கப்பட்டு போனதோ, தேசம் சூறையாடப்பட்டு போனதோ, கடந்து போகிறவர்களும் பரிகசிக்கத்தக்கதா சிறுநரிகளும் குடிநரிகளால தோண்டப்பட்டு போனதோ, என்ன மட்டும் மௌனமா இருப்பீரையா? என்ன மட்டும் சும்மா இருப்பீரையா? உமது பிள்ளைய நினைங்க, நினைங்க, நினைங்க. அசட்டைகளை ஜீரணிக்க முடியாதுப்பா. அங்கீகாரமே இல்லாம வாழுது எங்களால பொறுத்து கொள்ள முடியலப்பா. ஒரு சுயமரியாதையும் கூட இல்லாம எப்படி வாழ முடியும்ப்பா? கொஞ்சம் நினைச்சிடுங்க தேவகுமாரா. மறக்கப்பட்டிருக்கிற நிலைகளிலே நினைவு கூறப்பட வேண்டுமே. உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும், உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா எல்லாரும் ஒப்பு கொடுத்து எத்தனை வருடங்கள் மௌனமாய் இருந்தாலும் ஒரு நாள் சீலோவுக்கு போகும் பொழுது
அன்னாளுக்கு தான் இருக்கிற நிலை தெய்வத்தினுடைய சித்தம் அல்ல என்று இருதயத்துக்கு புரிந்தது. இத்தனை ஆண்டுகள் சாபம் என் தலைமையில வேண்டாம். தலைமுறை தலைமுறையாய் மறுக்கப்பட்ட அனந்த பாக்கியம் எனக்கு மீண்டும் வேண்டும் என்று கண்கள் திறக்கப்பட்டது போல நான் மௌனமாய் இருந்த நேரங்கள் போதும். இன்றைக்கு இந்த ஆலயத்துல வந்து நான் பொருத்தனை பண்ணுகிறேன். என் விசுவாச கரங்களை நான் நீட்டுகிறேன் அப்பா. எனது கால்களை நான் விசுவாசத்துல ஊற்றுகிறப்பா. எனது கண்களை நான் உண்மையில பதிய வைக்கிறப்பா. என் பிள்ளைகள் கிறிஸ்தவர்களா வாழ மட்டும் அழைக்கப்படல, ஊழியக்காரர்களாய் ஊழியக்காரிகளாய் கலங்கரை தீபங்களாய் அநேகரை நீதிக்கு உட்படுத்தும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை இருதயத்தை நிச்சயித்திருக்கிறேன். பொழுது விடியாதே உறவான என்னில் உறவானி நீங்க இல்லாம விடியாதே நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே நீங்க இல்லாம என் பொழுதே விடியக்கூடாதுப்பா. என் கண்ணு இந்த பூமியில திறக்க கூடாது. நீங்க இல்லாம நீங்க இல்லாத சந்தோஷம் வேணாம்ப்பா. நீங்க இல்லாம உலக வாழ்க்கை எனக்கு வேணாம்ப்பா. நீங்க இல்லாத ஆராதனை கூட எனக்கு வேணாம். நீங்க இல்லாத பரலோகம் கூட எனக்கு வேணாம். உம்மோடு 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 நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதப்பா. அருணோதயம் போல உதயமாகிறவர். என்னை கொண்டு நீங்க வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. என் கண்ணுக்கு அது மறைஞ்சிருக்கா எனக்கு தெரியல. என் மூளைக்கு அது புரியலையா எனக்கு தெரியல. எப்படியாவது தடவியாகிலும் உம்மை அறிந்து கொள்ள, உமது சித்தத்துல பங்கடைய எங்க கண்கள் திறக்கப்படுவதாக, எங்க செவிகள் விருத்த சேதனம் அடைவதாக, எங்க இருதயத்துல அவைகள் பசுமர தானிய போல பதியட்டும் ஐயா. உமக்குள்ளாய் வளர எழும்ப உங்க வருக தாமதிக்குமானால் இன்னும் அது ராஜ்ய பணியில எங்களை நாங்க அமர்த்தி கொள்ள ஆண்டவர் நீர் கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. குடும்பங்களை தழைக்க பண்ணுகிறவருடைய நாமத்துல எங்க எல்லா விண்ணப்பங்களையும் உங்க சமூகத்துல வைக்கிறோம் ஐயா. குடும்பங்கள் அப்பா பிள்ளைகளுக்கு வாய்க்கட்டும், தடைகள் மாறட்டும், குடும்பங்கள் தழைக்கட்டும், சாபங்கள் முறிக்கப்படட்டும், பிரிவினைகள் மாறட்டும், உடைந்த குடும்பங்கள் மறுபடியும் சீர்பொருந்தப்படட்டும், விழுந்த தாவீதின் கூடாரங்கள் மறுபடியும் எடுப்பித்து கட்டப்படட்டும், நியமிக்கப்பட்ட தரிசனங்கள் முத்தரிக்கப்படட்டும், பொருத்தனைகள் நிறைவேறப்படட்டும், விசுவாசங்கள் வேரூன்றி காலூன்றி நிற்கப்படட்டும், ஊழியங்கள் அப்பா இழக்கப்பட்ட எல்லா ஆனந்த பாக்கியங்கள் உமது பிள்ளைகளுடைய கரங்களில் வந்து கிடைப்பதாக. என் தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் வளருவேன், தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லாரும் விசுவாசத்தோடு ஆமாண்டவரே நான் மறக்கப்பட்டு போன நேரங்கள் உண்டு, இதற்கு நான் தகுதி இல்லை என் இருதயம் சொன்ன நேரம் உண்டு. எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புதிதாக்குதல், ஒரு மறுரூபமாக்குதல், தரிசனங்கள் முத்தரிக்கப்படுவதை என் கண்கள் காணட்டும் ஐயா. தமது சித்தை என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஐயா.
நான் முடியாது என்ற போது முடியும் என்றார். மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றார். முடியாது என்ற போது முடியும் என்றாரே. மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. முடியாது என்ற போது முடியும் என்றாரே. மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாம் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாம் செய்வேன், தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. விசுவாசத்தோடு என் தேவனால் உயருவேன், தேவனால் பெருகுவேன், தேவனால் உயருவேன். மறுபடியும் தேவனால் உயருவேன், தேவனால் பெருகுவேன், தேவனால் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. விசுவாசத்தோடு கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் என்றாரே. கடைசியாய் தேவனால், தேவனால் உயருவேன், தேவனால் பெருகுவேன், தேவனால் உயருவேன், தேவனால் மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், தேவனால் உயருவேன், பெருகுவேன், தேவனால், தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும். ஓ, சுற்றியுள்ள கண்கள், எல்லா கண்களும் காணும்படி நிச்சயம் நடக்கும், நிச்சயம் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லா கண்களும் காணும்படி எனக்கு வாழ்க்கையில் அவர் உரைத்ததை நிறைவேற்ற போகிற காலங்களுக்காக இப்பொழுதே கரங்களை முடிந்த வரைக்கும் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? மகிமை, 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 மகிமை. உன் திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது நேரம் வரையில எங்களோடு கூட பேசினீர். நியாய பிரமாணங்கள் அல்ல, மனுஷர் பார்க்கிறவைகள் அல்ல, மனுஷ அறிவுக்கு எட்டுகிறவைகளும் அல்ல, அவைகளுக்கு மேலாய் கிரியை செய்ய வல்ல தேவனை நாங்க நோக்கி பார்க்கிறோம். பொருத்தனைகளுக்கு தகுதி இல்லைனா கூட நீர் அவைகளை அங்கீகரிக்கிறபடினால நன்றி. எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அநேக சாமுவேல்கள் எழும்ப போகிறபடினால நன்றி. அநேக அன்னாள்களை நீங்க எழுப்ப போகிறபடினால நன்றி. அநேக எல்கானாக்கள் எங்க சபைகளில் உருவாக போகிறபடினால நன்றி. எங்க காலங்களில் எங்க கண்கூடாய் நாங்க அதை காண ஆவியானவர் கிருபை செய்ய போகிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது நாமம் என்றென்றைக்கும் உயர்ந்திருக்கட்டும். திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.